भारत माता की, भारत माता की, भारत माता की। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम। विस्तार, नारायणी, सेवा भारती, समर्पகா சேவா ட்ரஸ்ட், இந்த 4 பேரும் இணைந்து இன்றைக்கு நடமாடும் மருத்துவ முகாமை துவக்கி வைக்க வருகை தர இருக்கின்ற மாண்புமிகு பூஜ்னிய ஸ்ரீ அம்மா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடன் கலந்து கொண்டு எனக்கு முன் உரையாற்றியிருக்கின்ற நாராயணி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய டைரக்டர் ட்ரஸ்டி ஸ்ரீ என் பாலாஜி அவர்களை, சேவா பாரதியை எவ்வளவு சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் சுதந்திரத்திற்கு பிறகு அனைத்து தரப்பு மக்களிடத்திலையும் கூட சேவை மனப்பான்மையோடு மிகப்பெரிய அளவில் சேவை பணியை செய்வதை பற்றி நம்மளுடைய திரு நிர்மல்குமார் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதே போல் நம்மளுடைய திரு பாலாஜி அவர்கள் நாராயணா மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாம்கள், அதே போல் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை தத்தெடுப்பது, அந்த கிராமங்களில் தத்தெடுத்து அந்த கிராமங்கள் மூலியமாக மருத்துவ வசதிகள் செய்வதை பற்றியெல்லாம் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதே போல் விஸ்தார் ஃபைனான்ஸ் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் நமக்கு வண்டி கொடுத்துருக்கிறார்கள். இந்த வண்டியை திரு ராஜண்ணாஜி அவர்கள் இந்தியா முழுவதும், குறிப்பாக பெங்களூரில் இருந்து கொண்டு நம்மளுடைய சவுத் இந்தியா முழுவதும், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, இந்த பகுதி முழுவதும் கூட இந்த பணி இன்னும் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சேரணும். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும். அதே போல் ஆந்திரா, தமிழ்நாடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை தொடங்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோடு, சேவை எண்ணத்தோடு தங்களுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மருத்துவ முகாமை, இந்த வேனை தொடங்கி வைக்கிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவா பாரதி ஏதோ ஒரு சாதாரண இயக்கம் அல்ல. எப்பப்பெல்லாம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் வருகிறதோ, ஒரு புஸ்தகம் நம்ம இப்போ வெளியிட்டோம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி டிசாஸ்டரில் நாம் செல்ஃபாக நம்மளை காப்பாற்றிக்க முடியும், நாம் டிஃபென்ஸ் அல்லது நமக்கு அந்த டிசாஸ்டர்லேருந்து மக்களை மீட்பது போன்ற பணிகளை செய்து கொண்டு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷமும் பெரிய பெரிய புயல்கள் பார்ப்போம். கோஸ்டல் சைடில், குறிப்பாக நம்மளுடைய சென்னையிலிருந்து ஆந்திர பிரதேஷ், இந்த கோஸ்டல் பகுதியில் அதிகமான புயல்கள், வெள்ளம், அப்போ எல்லாமே உடனடியாக களத்தில் இருப்பது சேவா பாரதி. அந்த மாதிரி மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய, நம்ம எல்லாம் யாருமே பார்க்காதது, நம்ம எப்போ ஒரு வருஷம் நடந்தது, அதுக்கு பிறகு நம்ம எல்லாமே கூட பார்க்காத ஒரு இது நம்ம பார்த்தோம். சுனாமி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு, ஒரு பேரிடர். அந்த பேரிடரில் தங்களை முன்னிறுத்தி கொண்டு சேவா பாரதி முழுமையாக தங்களை களத்திலிருந்து பணி செய்தது சேவா பாரதி. அதே போல் கொரோனா, கோவிட், அதுவும் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இது. அதிலிருந்து அந்த டிசாஸ்டர்லேருந்து பல பணிகளை செய்தது சேவா பாரதி. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி கொண்டு போகலாம் சேவா பாரதியினுடைய பணிகளை. மலைவாழ் மக்களாகட்டும், கல்வி ஆகட்டும், மருத்துவமாகட்டும், இப்படி பல தரப்பு மக்களிடத்திலையும் சேவை ஒன்றுமே குறிக்கோளாக கொண்டு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அம்மா அவர்களுடைய ஆசையோடு நாம் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற இந்த மொபைல் மெடிக்கல் யூனிட்டை தொடங்கி வைக்க இருக்கின்றோம். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மெடிக்கல் கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி கொடுக்கணும் அப்படின்று
ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே வருடத்தில் 11 மெடிக்கல் காலேஜ்கள் கொடுத்து வரலாற்று சாதனை படைத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். 2014க்கு முன்னாடி வெறும் 7 எய்ம்ஸ் காலேஜஸ்க்கு தான் இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் 23 எய்ம்ஸ் காலேஜுகளை நாம் கொடுத்துருக்குறோம். 15க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் காலேஜுகளை கொடுத்துருக்குறோம். அதே போல் கிட்டத்தட்ட 75,000 மருத்துவ மாணவர்களுக்கான சீட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உயர்த்தி இருக்கிறோம். ஏன்னா தேசத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற அந்த மருத்துவக் கல்லூரிகள், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கறதாகட்டும் அல்லது யூனிவர்சிட்டிஸுக்கு பர்மிஷன் கொடுப்பது, இது எல்லாமே கூட ஒரு டிரான்ஸ்பரன்சி வேகத்தில் இந்த மருத்துவ கட்டமைப்பை மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு கிராமம், நீங்கள் ஜார்க்கண்ட் ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், அதாவது பின்தங்கிய மாநிலங்கள் கூட ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லக்கூடிய நாம் வளர துடிக்கின்ற மாவட்டங்களிலும் கூட நாம் நம்மளுடைய மருத்துவக் கல்லூரிகளை இன்றைக்கு திறந்திருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரி திறப்பதோடு அடிஷனலாக கூடுதலாக 75,000 மருத்துவ இடங்களை எம்பிபிஎஸ்க்கான அடுத்த 5 ஆண்டுகளுக்காக 75,000 அதிகமான இடங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு கூட தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பது சொன்னாங்க. மலைப்பகுதி, கிராமப்பகுதியில் அவர்களுக்கெல்லாம் கூட தரமான மருத்துவ வசதி, அதுதான் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய காப்பீட்டு திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள காப்பீட்டு திட்டத்தின் கீழே ஒவ்வொருவருக்கும் கூட அந்த காப்பீடு திட்டத்தை நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சேவா பாரதியினுடைய நோக்கம் சேவை செய்வன். அதே தான் நம்மளுடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யா அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது. ஒவ்வொரு கடைக்கோடி மனிதனுக்கும் கூட நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இப்போ சென்று சேர வேண்டும் என்பது அந்தியோதயா என்று சொல்லக்கூடிய அதை அந்த நம்மளுடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யா அவர்களுடைய வழியை பின்பற்றி இந்த அரசாங்கம் மக்களுக்கு அடிப்படையான கல்வி, அடிப்படையான சுகாதாரம், அதே போல் அடிப்படையான வீட்டு வசதி, குடிநீர், இதையெல்லாம் நாம் சோசியல் செக்டார் செய்து கொண்டிருக்கோம். ஒரு புறம் நாம் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதமாக, விஸ்வகுருவாக இந்த தேசம் விக்சித் பாரத்தாக இருக்க வேண்டும். அதற்கான அடியெடுப்பு எடுத்த ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்தி கொண்டு இருக்கின்றோம், இன்னொரு புறம் சமுதாய கட்டமைப்பை உயர்த்தி கொண்டு இருக்கின்றோம். இரண்டு வந்து சேரும் பொழுது தான் நம்மளுடைய பிரதமருடைய கனவு 2047 அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கண்ட கனவு வல்லரசு நாடு என்கின்ற அந்த பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மெடிக்கல்லையும் கூட, மருத்துவத்திலையும் கூட நாம் நம்மளுடைய இலக்கை நோக்கி மிக வேகமாக எப்போ டாக்டர் சொன்னாங்க, நாம் வருமுன் காப்பதற்கு, டாக்டர் பாலாஜி சொன்னாங்க, வருமுன் காப்பதற்கு என்ன நடவடிக்கைகள், அதற்காக தான் இந்த மருத்துவ முகாம்கள். கிராமங்களில் நாம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நம்மளுடைய நாட்டில் தோன்றின யோகாவை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, யோகாவை வென்று இந்த உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கணும். யோகாக்கென்று சர்வதேச தினத்தை ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்டு நம்ம நாடும் சரி மற்ற நாடுகளுக்கு கூட இன்றைக்கு யோகாவை அதிக அளவில் கொண்டு போய் சேர்க்கும். அதே போல் ஆயுஷ், நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவத்தை ஊக்கப்படுத்துவதற்காக ஆயுர்வேதிக் ஆகட்டும், யுனானி ஆகட்டும், சித்தா ஆகட்டும், இதையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு மருத்துவத்தை இது இன்னும் இன்டகிரேட்டட் மருத்துவம், ஆலோபதியும் சேர்த்து அதே மாதிரி ஆயுஷ் சேர்த்து ஒரு மருத்துவ வசதியை உருவாக்குகின்ற ஒரு மெடிக்கலில் பொதுவாக ஒரு சாதனையும் கூட நாம் செய்திருக்கின்றோம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் இன்றைய நவீன மருத்துவத்தையும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு வருமுன் காப்போம் அது திட்டத்தையும் கூட நாம் இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற யோகா இன்றைக்கு ஒவ்வொருவரும் சொன்னார் டாக்டர், நம்மளுடைய வாழ்வியல் முறை, ஒருத்தர் கூட முன்னாடி எல்லாம் சைக்கிளில் போவாங்க, இப்போ நடந்து போவாங்க, எதுவுமே இன்றைக்கி காணும், எல்லாருமே 2 வீலர் என்ற கான்செப்ட். அதுக்காக தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஃபிட் இண்டியா மூமெண்ட் என்ற திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொருவரும் கூட கேலோ இந்தியா, ஃபிட் இண்டியா, விளையாடுவதற்காகவும் நம்மளை தயாரிப்படுத்தி கொள்வதற்காகவும் கூட பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வருமுன் காப்போம் என்பதற்காக நாம் அருமையான நம்மளுடைய இந்த 4 ட்ரஸ்ட்டும் இணைந்து ஒரு மொபைல் மருத்துவ முகாமை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
வணக்கம். நம்ம ஜெயின்ஸ்ல நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க அப்டேட் ஆகலையா? இன்னும் ட்ரெடிஷனலா இருக்கீங்க. அப்ப இருங்க, நானும் இப்ப அப்டேட் ஆயிடுவேன். அப்டேட் ஆயிட்டோம்ல. நம்ம ஜெய்வன் சில்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி, குவாட் செட்ஸ், குர்தீஸ், ஷார்ட் டாப்ஸ், சல்வார் செட்ஸ், சுடி செட்ஸ், ஷர்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஜெய்வன் சில்க்ஸ்க்கு வாங்க. Choose the best. VVNKM, Lord with trust. VVNKM, be the first. Choose the best. Lord with trust. VVNKM, VVNKM, VVNKM family. Rise and shine. VVNKM, learn with fun. VVNKM, smart and unique. VVNKM, rise and shine. Learn with fun. Smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.